ஹலோ கைஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் அழகு 7ல் வந்து இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகளில் வந்து அன்புடைமை, கல்வி, பண்புடைமை பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகளில் வந்து இன்னா 40 நான்மணிக்கடிகை பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளை வந்து கீவா ஜெகநாதரை பற்றி பார்க்கலாம். கீவா ஜெகநாதர் பற்றிய செய்திகள் 7th நியூ புக் தமிழில் 3rd டேர்மில் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. கீவா ஜெகநாதன் 7th புக்கில் வயலும் வாழ்வுங்கிற பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பாடல் லைனில் எல்லாத்துலேயுமே ஏழேலங்கடி ஏழேலோ ஏழேலங்கடி ஏழேலோன்னு வரும். இந்த பாடலை தொகுப்பாசிரியர் தான் கீவா ஜெகநாதன். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ, 1.5 குழி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ, சீலையெல்லாம் வஞ்சி கட்டி ஏழேலங்கடி ஏழேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ. இந்த பாடல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஏழேலங்கடி ஏழேலோ ஏழேலங்கடி ஏழேலோன்னு தான் வரும். இந்த பாடல் லைன் கொடுத்து கேட்டால் கூட நம்மளால் அடிக்க முடியும். இந்த பாடல் எழுதுனது கீவா ஜெகநாதன். இப்போ நூல்வெளி பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலை பற்றி ஃபுல்லாக பார்க்கணும்லாம் இல்லை, சும்மா நம்ம அந்த பாடல் எந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க அதை மட்டும் பார்த்தா போதும். 2 லைன் பார்த்தா போதும். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. அவ்வளோதான் இந்த 7th புக்கில் கொடுத்துருக்காங்க கீவா ஜெகநாதனை பற்றி. இங்கே பாருங்கள், இந்த நாட்டுப்புற பாடல்னால் என்னன்னு பார்க்கலாம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இதை வந்து நாட்டுப்புற பாடல்பாங்க. அந்த மெத்தடில் தான் வந்து இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க வயலும் வாழ்வுங்கிற பாடலை வந்து கீவா ஜெகநாதன் எழுதியிருக்காரு. இந்த பாடல் வந்து மலையருவி என்னும் நூலில் வந்து தொகுத்துள்ளார் கீவா ஜெகநாதன். 10th நியூ புக் தமிழில் கீவா ஜெகநாதன் பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. கீவா ஜெகநாதன் பற்றிய செய்திகள்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம எங்கெங்கே இருக்கோ அதை பார்த்துக்குவோம். காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கீவாஜா, அடடே, காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்றார். எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர். இந்த 10th புக்கில் இந்த நியூஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ 12th நியூ புக் பொது தமிழில் கீவா ஜெகநாதனை பற்றி ஒரு செய்தி இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்களும் கவி பாடலாம். இந்த நூலை எழுதினது கீவா ஜெகநாதன். நீங்களும் கவி பாடலாம். இது 12th தமிழில் இருக்குது. கீவா ஜெகநாதன். நீங்களும் கவி பாடலாம். கீவா ஜெகநாதன். இங்கே பாருங்கள், 7 பெருவள்ளல்கள். இது வந்து கீவா ஜெகநாதன் எழுதினது. 7 பெருவள்ளல்கள் கீவா ஜெகநாதன். இந்த 12th புக்கில் தமிழில் இந்த 2 செய்தி மட்டும்தான் இருக்குது. 8th ஓல்டு புக்கில் கீவா ஜெகநாதனை பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 10th நியூ புக்கில் என்ன இருந்துச்சோ அதை தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் பேசுவதற்கான ஒரு ஊருக்கு சென்றார். தொடர்வண்டியில் சென்று காலையில் அவ்வூரில் இறங்கினார். அவரை பேசுவதற்கு அழைத்தவர்கள் மாலையிட்டு அவரை வரவேற்றார்கள். அதனை கண்ட கீவா ஜெகநாதன், ஏதேது, காலையிலே மாலை வந்துவிட்டதே என்றார். இதுதான் நம்ம 10th நியூ புக்லேயும் பார்த்தோம். இது வந்து நம்ம அந்த நிறுத்தல் குறிகள் பயன்படுத்துறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஏதேதுக்கு வந்து கொஸ்டின் மார்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. காலையிலே மாலை வந்து விட்டதே ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட இதெல்லாம் நம்ம கேட்பாங்க, கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. இது அவுட் சோர்ஸ் புக்கு, தேவிரா புக்கு. இதில் வந்து கீவா ஜெகநாதரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தொல்காப்பியர் கூறும் பண்ணத்தி என்னும் நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் என்று சொல்பவர்கள் பேராசிரியர்
கி.வா. ஜகநாதர் ஆகியோர். அதாவது தொல்காப்பியர் கூறும் பண்ணத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிக்கிறது என்று பேராசிரியரும் கி.வா. ஜகநாதரும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் என்று போற்றப்படுபவர்கள். நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் என்று போற்றப்படுபவர்கள் சே. அன்னஹாமு, கி.வா. ஜகநாதன், நா. வானமாமலை. இந்த 3 பேருமே நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள்னு குறிப்பிடுறாங்க. இதில் நம்ம கி.வா. ஜகநாதனும் இருக்கு. இங்கே பாருங்கள், கி.வா. ஜகநாதர் அவர்கள் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க. நாடோடி இலக்கியம், கஞ்சியிலும் இன்பம், குழந்தை உலகம், மச்சு வீடு, மலையருவி. கி.வா. ஜகநாதன் எழுதின நூல்களை பாருங்கள். நாடோடி இலக்கியம், கஞ்சியிலும் இன்பம், குழந்தை உலகம், மச்சு வீடு, மலையருவி. கி.வா. ஜகநாதன் அவர்கள் 150க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க. இதில் அவர் எழுதின நூல்களில் எந்தெந்த நூல்கள் விருதுகள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1967 இவரது வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. அதாவது 1967 வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அடுத்தது வாகீச கலாநிதி, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் புலவர், திருநெறி தவமணி, சொல்லின் செல்வர் உள்ளிட்ட ஏராளமான பட்டங்கள் பெற்றார். அதாவது கி.வா. ஜகநாதன் அவர்களுக்கு வாகீச கலாநிதி, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் புலவர், திருநெறி தவமணி, சொல்லின் செல்வர் உள்ளிட்ட ஏராளமான பட்டங்கள் பெற்றார். 1982 ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு பெற்றார். 1982 ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு பெற்றார். நாட்டுடைமை, கி.வா.ஜாவின் படைப்புகள் 2007 தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இவரது படைப்புகள் 2007 தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. நம்ம டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் அழகு 7ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளை கி.வா. ஜகநாதனை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரொட்டீனாக உங்களுக்கு வரும். இந்த கி.வா. ஜகநாதன் ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவுட் சோர்ஸில் இருந்துலாம் பார்த்தோம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக வீடியோ வரும். தேங்க்யூ டு ஆல்.